கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த மாதத்திற்குரிய கர்த்தருடைய வாக்குத்தத்த வசனம் யோபு 37 அதிகாரம் 5 தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். கடந்த 9 மாதங்களை கடந்து 10வது மாதத்திற்குள் பிரவேசிக்க செய்த கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நம் கர்த்தர் மகத்துவமும் வல்லமையும் உள்ள பரம தகப்பனாக இருக்கிறார். கடந்த 9 மாதங்களும் எந்த ஒரு சேதமும் அணுகாமல் நம்மை பாதுகாத்தார். இந்த மாதத்திற்கு என்று கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் யோபு 37 அதிகாரம் 5 தேவன் தம்முடைய சத்தத்தை ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணுகிறார். நாம் கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை அவர் செய்கிறார். நம் கர்த்தரின் ஞானத்தின் உறைவிடமாக இருக்கிறார். ரோமர் 11:33 தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள் என்று எழுதப்பட்டுள்ளது. நம் கர்த்தருக்கு அவருடைய ஞானத்திற்கு முன்பாக ஒருவரும் நிற்க முடியாது. நம்முடைய அறிவிற்கும் நம்முடைய சிந்தனைகளுக்கும் எட்டாத ஞானமுடைய தேவன் செய்கின்ற காரியங்கள் எவ்வளவு பெரியவைகளாக இருக்கும். அவை நம்மால் கிரகிக்கவே முடியாது. ஆதியாகமம் 1:2 ஒழுங்கின்மையும் ஆழமும் வெறுமையுமாயிருந்த பூமியை நாம் பார்க்கிற அழகான பூமியாக கர்த்தருடைய கரங்கள் உருவாக்கியது. ஆதியாகமம் 1 அதிகாரம் 2-3 தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டுள்ளது. பூமி முழுவதும் இருளாக இருந்தது. கர்த்தர் முதலாவது தன்னுடைய சத்தத்தை இந்த பூமியின் மேல் ஆச்சரியமான விதமாய் குமுற பண்ணினார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்று சொல்லி வெளிச்சத்தை உண்டாக்கினார். இந்த வெளிச்சம் சூரியனுடைய வெளிச்சமும் அல்ல, சந்திரன் நட்சத்திரங்களுடைய வெளிச்சமும் அல்ல. இது கர்த்தர் ஆதியில் உண்டாக்கிய வெளிச்சம். இன்னும் இந்த வெளிச்சம் இந்த உலகத்தில் இருக்கிறது. நம்மை சுற்றி எந்த வெளிச்சமும் இல்லாவிட்டாலும், இருளாக காணப்பட்டாலும், சிறிது நேரம் கழித்து நம் கண்களுக்கு நம் அருகில் உள்ள பொருட்கள் எல்லாம் இருளிலும் நன்றாக தெரியும். இதுவே கர்த்தர் உருவாக்கின வெளிச்சம். ஆனால் எகிப்து தேசத்தில் கர்த்தர் 3 நாட்களுக்கு இந்த வெளிச்சத்தை எடுத்து போட்டு காரிருளை வாதையாக அனுப்பினார். எனவே தான் ஒருவரும் அவரவர் இடத்தை விட்டு எழுந்திருக்கவில்லை என்று எழுதப்பட்டுள்ளது. ஆதியாகமம் 1 அதிகாரம் முழுவதும் கர்த்தரின் சிருஷ்டிப்பை வாசிக்கிறோம். அவை ஒவ்வொன்றும் நம் அறிவுக்கு அடங்காதவை, கிரகிக்க முடியாதவை, அவருடைய வார்த்தையால் உண்டானவை. கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. கர்த்தருடைய சத்தம் மகத்துவம் உள்ளது. சங்கீதம் 29 அதிகாரம் 4-9 வரை உள்ள வசனங்களில் கர்த்தரின் சத்தம் எப்படிப்பட்ட கிரகிக்க முடியாத காரியங்களை செய்தது என்று எழுதப்பட்டுள்ளது. மனிதர்களால் செய்யக்கூடாத காரியங்களை செய்வது கர்த்தருடைய சத்தம். கர்த்தருடைய சத்தம் ஒரு சூழ்நிலையில் கடந்து வரும்போது அங்கு விடுதலை நிச்சயம், பிரச்சனைகளுக்கு முடிவு நிச்சயம். சங்கீதக்காரன் தரிசனத்தில் பார்த்து கொண்டிருந்த போது கர்த்தருடைய சத்தம் அடர்ந்த கேதுரு மரங்களை முறித்தது. கேதுரு மரங்கள் மிக மிக வலிமையானவை. கர்த்தருடைய சத்தம் அவற்றை முறித்து போட்டது. அடுத்ததாக சங்கீதம் 29 அதிகாரம் 7-8 கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளக்கும். கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணும். கர்த்தர் காதேஸ் வனாந்தரத்தை அதிர பண்ணுகிறார் என்று சங்கீதக்காரன் தன் தரிசனத்தை எழுதுகிறார். அவருடைய தரிசனத்தில் கர்த்தருடைய சத்தம் அக்கினி ஜுவாலைகளை பிளந்தது.
அக்கினி எரிந்து கொண்டிருக்கும் போது அதன் அருகில் ஒருவரும் செல்லவே முடியாது. அதை ஊடுருவி யாரும் செல்ல முடியாது. ஆனால் கர்த்தருடைய வல்லமையான சத்தம் எரிந்து கொண்டிருக்கிற அக்கினி ஜுவாலைகளையும் பிளந்து போக செய்யும். அக்கினி பிளக்குமானால் அக்கினிக்கு நடுவிலும் பாதை உண்டாகும். அடுத்ததாக கர்த்தருடைய சத்தம் வனாந்தரத்தை அதிர பண்ணியது, பெண்மான்களை ஈனும்படி செய்தது. அப்படியானால் அது எவ்வளவு வல்லமையாக தொனித்திருக்கும்! இந்த புதிய மாதத்தில் கர்த்தர் தன்னுடைய சத்தத்தை ஆச்சரிய விதமாக நம்முடைய வாழ்க்கையில் குமுற பண்ண போகிறார். வெளிச்சமாக இந்த உலகத்திற்கு வந்த இயேசு கிறிஸ்து நம் வெறுமைகளையும் ஆழங்களையும் இருளையும் வெளிச்சமாக மாற்றி ஆசீர்வாதங்களால் நிரப்பப் போகிறார். அக்கினி சூழ்நிலையில் கடந்த மாதங்களில் ஒடுக்கப்பட்டு கொண்டிருந்தோமானால் இந்த நாளில் கர்த்தர் அக்கினி சுவாலைகளை பிளந்து அக்கினி சூழ்நிலைகளில் இருந்து தப்புவித்து வெளியே வரும் வழிகளை இந்த மாதத்தில் உண்டாக்கப் போகிறார். நம் வனாந்திரங்கள் கர்த்தருடைய வல்லமையுள்ள சத்தத்தால் அதிரப் போகிறது. நாம் இதுவரைக்கும் நினைத்தே பார்க்காத, கிரகிக்கவே முடியாத ஆச்சரியமான காரியங்களை கர்த்தர் நம் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் செய்ய போகிறார். மத்தேயு 8:8 தன் வேலைக்காரனுக்காக இயேசுவிடத்தில் வேண்டிக் கொண்ட 100க்கு அதிபதி, ஆண்டவரே, நீர் என் வீட்டுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்றான். அவனுடைய சூழ்நிலையில் கர்த்தருடைய சத்தம் வார்த்தையாக வெளிப்பட்டது என்றால் அற்புதங்கள் உடனடியாக சம்பவிக்கும் என்று விசுவாசித்தான். அந்த நேரத்திலேயே அவன் வேலைக்காரன் சுகமானான். இந்த நாளிலும் பலவிதமான சவால்களால் இந்த மாதம் எப்படி இருக்கப் போகிறதோ என்று கலங்கி நின்று கொண்டிருப்போமானால் கர்த்தர் தம் சத்தத்தை ஆச்சரிய விதமாக நம் வாழ்க்கையில் குமுற பண்ண போகிறார். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை நாம் இந்த மாதத்தில் பார்க்க போகிறோம். அநேகருக்கு முன்பாக கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து கனப்படுத்தி உயர்த்தப் போகிறார். ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமை உள்ள எங்கள் தேவனே, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை இந்த உலகத்தில் அனுப்பி எங்களை மீட்டு கொண்டபடியா ஸ்தோத்திரம். சிலுவையில் எல்லாவற்றையும் ஜெயித்து ஜெயமெடுத்த கிறிஸ்து இயேசுவே, உம்முடைய சத்தம் எங்களுக்கு விரோதமாக எங்கள் பாதைகளில் எங்கள் முன்னேற்றங்களை தடை செய்து கொண்டிருக்கிற எல்லா கேதுரு மரங்களையும் முறிக்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம். எங்களை எரித்து கொண்டிருக்கிற எல்லா அக்கினி ஜுவாலைகளையும் வழிவிட்டு நிற்கப் போகிறபடியா ஸ்தோத்திரம். எல்லா வனாந்தர சூழ்நிலைகளும் அதிர்ந்து முடிய செய்ய போகிறபடியா ஸ்தோத்திரம். கிரகிக்க கூடாத பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் இந்த மாதத்தில் நீர் செய்ய போகிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன்.